பீடி குடிச்சிட்டு வந்து பேசாதீங்கப்பா, வாயெல்லாம் நாத்தம் அடிக்குது. இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? போங்க. பையன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டா, இனிமேலாவது நம்ம பீடி குடிக்காம இருக்கணும். ஏய், எங்கடா போற? எங்க அப்பா பீடி வாங்கிட்டு சொன்னாரா, அதாண்ட கடைக்கு போயிட்டு இருக்கிறேன். உங்க அப்பா உன்ன பீடி வாங்கிட்டு வர சொன்னாரா? இப்பதான் வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்குள்ள எங்க ஓடுறீங்க? பேக்கரி வரைக்கும் போய் ஒரு பீடி குடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க போனா ஃப்ரெண்ட்ஸோட வெட்டி நாய்ந்து அடிச்சிட்டு இருப்பீங்க. ஒழுக்கமா வீட்லயே இருங்க. டேய், நீ போய் வாங்கிட்டு வாடா. சரிம்மா. டேய் உட்கார்றா. என் பையனை எங்காவது பீடி வாங்க அனுப்பிச்சுன்னா மனுஷனாவே இருக்க மாட்டானே. அந்த கர்மத்தை நானா எடுத்தேன் வாயில வச்சு, அதை என் பையனை தொடக்க விட மாட்டேன். ஏய், நான் மட்டும் இல்ல, யார் பீடி சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னாலும் அப்பா திட்டுவாருன்னு சொல்லணும், புரியுதா? டேய், உங்க அப்பா எந்த கடையில பீடி குடிச்சிட்டு வெட்டி நாயும் பேசிட்டு இருக்காரோ, போய் இழுத்துட்டு வாடா. போறோம்மா. அப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா இங்க உங்களை தேடிட்டு இருக்காங்க. எப்பவும் பீடி தான் குடிப்பீங்க, கையில டீ வச்சிருக்கீங்க. ஒரு கெட்ட பழக்கத்தை மறக்கறதுக்கு இன்னொரு கெட்ட பழக்கத்தை கையில எடுத்துட்டப்பா. திடீர்னு என்னால மாறுறதும் கஷ்டப்பா. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் என்ன நான் மாத்திக்கிறேன்ப்பா. அப்பாவும் மன்னிச்சிருப்பா. அப்பா,